ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா பீக்கங்காயில் பஜ்ஜி பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் 2 பீக்கங்காய் எடுத்திருக்கேன். தோலை சீவிட்டு நல்லா ரவுண்டாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு நம்ம பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். பாத்திரத்தில் ஒரு அரை கப்பு கடலை மாவு ஆட் பண்ணுறேன். இந்த பஜ்ஜி பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அரை கப்பு கடலை மாவு எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் 1/4 கப்பு போல் ரைஸ் ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன், அரிசி மாவு. இந்த பஜ்ஜி பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது, ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ இது செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். யூஸ்வலாக நம்ம வாழைக்காய் பஜ்ஜி பண்ணியிருப்போம், வெங்காயத்தில் பஜ்ஜி பண்ணியிருப்போம், மிளகாயில் பஜ்ஜி பண்ணியிருப்போம். இந்த பீக்கங்காயில் பண்ணுற பஜ்ஜி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். யூஸ்வலாக பிள்ளைங்க பீக்கங்காய் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்குறப்போ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த 2 மாவு ஆட் பண்ணிவிட்டு அதில் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை ஃபைனாக சாப் பண்ணியிருக்கிறது. அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன், மஞ்சத்தூள். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், காரப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். நான் பெப்பர் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். பெப்பர் ஆப்ஷனல். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கரம் மசாலா. இவ்வளோதான் மசாலாஸு. அதுக்கப்புறம் நான் ஜீரகம் கொஞ்சம் இடித்து வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கடலை மாவுனால கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ட்ரபிள் கொடுக்கும். ஸோ அதனால் ஜீரகம் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போது வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் இந்த பஜ்ஜி கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரலாம். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அவ்வளோதான். இப்போ பீக்கங்காவை அதில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ண வேண்டியது தான். கடாயில் நான் ஆல்ரெடி எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இதில் என்ன ஒரு டிப்னால் நம்ம சூடாக இருக்கிற ஆயிலை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டரில் ஆட் பண்ணுறப்போ அந்த கிறிஸ்பினஸ் ரீட்டைன் ஆகும். ஸோ அதுக்காக நான் ஹாட் ஆயிலை இந்த பேட்டரில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பீக்கங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பீக்கங்காவை நல்லா இந்த பேட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ இதை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடாயில் எவ்வளோ கொள்ளுதோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு ஒரு சைடு கொஞ்சம் வெந்தோன்னு பரட்டி போடணும். பாருங்கள், கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னு அடுத்த சைடு பரட்டி போடுங்க. இப்படி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.